கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான காலை வேளையில் ஆண்டவர் நம்மளோடு பேசுகிற ஒரு அருமையான வார்த்தை 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 6 7 வசனம். அப்படி இருந்தும் தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம், இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல, அழிந்து போகிறவர்களாகிய இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானத்தையும் அல்ல, உலகத் தோற்றத்துக்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தின மறைக்கப்பட்டதுமாயிருந்த இரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பவுல் அழகாக இதில் எழுதியிருக்கிறார். ஒரு ஆவிக்குரிய ஞானத்தை குறித்து இதில் எழுதுகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரி, உங்கள் கையில் இருக்கிற வேதம் இருக்கிறது அல்லவா, இது நீங்கள் எளிதில் இது ஒரு வேதாகமம் என்று சொல்லிவிட்டு இதில் உள்ள ரகசியங்களை புரிந்து கொள்ளாமல் கூட போகிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் கையில் உள்ள வேதம் அநேக ஞானிகளுக்கு புரியாத புதிராக மாறினது. அநேகருக்கு இதனுடைய வெளிச்சம் கொடுக்கப்படவில்லை. இதை விலைக்கு சொல்லத்தக்க தத்துவ ஞானிகள் இல்லை, அறிவியல் சம்பந்தமானவர்கள் இல்லை, சயின்டிஸ்டுகள் இல்லை, இதை புரிந்த மகா பெரிய மருத்துவர்களும் இல்லை, எந்த இளவரசர்களும் இல்லை, ராஜாக்களும் இல்லை. வசனம் அழகாக சொல்லுகிறது. இதை நாங்கள் பேசுகிறதற்கு ஆண்டவர் எங்களுக்கு ஞானத்தை தந்திருக்கிறார். ஆனால் அந்த ஞானம் இந்த உலகத்துக்கு உரிய ஞானம் அல்ல, இந்த பிரபுக்களுடைய ராஜாக்களுடைய ஞானம் அல்ல, சொல்ல போனால் இந்த நாட்களில் உள்ள டெக்னாலஜியினுடைய ஞானம் அல்ல. இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஞானமும் ஒரு முடிவுக்கு வரும். உங்கள் கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற எந்த பொருளைனாலும் எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு நல்ல அருமையான வீட்டுக்குள்ளே இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது வெளிநாட்டில் இருக்கலாம், நல்ல ஃபர்னிஷ்டான ஹவுஸில் இருக்கலாம், பலன்னு மின்னக்கூடிய தகதகன்னு இருக்கிற ஒரு நல்ல இடத்துல இருக்கலாம். இல்லை எனக்கு அப்படிப்பட்ட வசதி இல்லைன்னு சொன்னாலும் ஒரு விஷயம் நீங்கள் ரோட்டில் நடந்து பாருங்கள், செல்ஃபோனை எடுத்து பாருங்கள், தங்க கடைகள், பெரிய பெரிய ஹோட்டல் எல்லாம் இருக்கும் பொழுது இதற்கு பின்னாடி மறைமுகமாக ஒன்று இருக்குது. காண்கிறதுக்கு பொன்னை போல் இருந்தாலும் எல்லாமே மண். நம்ம பார்க்குற பெரிய பெரிய ஹெலிகாப்டர்லேருந்து, ஏரோப்ளேன்லேருந்து கோடிக்கணக்காக விலை பெறுகிற எந்த காராக இருந்தாலும் சரி, ஹெலிகாப்டராக இருந்தாலும் சரி, எல்லாமே மண் தான். எதுதான் மண்ணிலிருந்து எடுக்கவில்லை. ஆண்டவர் இந்த பூமியை வெட்ட வெளியாக படைத்த பொழுது இந்த பொருள் ஒன்றுமே இல்லை. இந்த மண்ணில் இருந்து வளர்ந்த மரங்கள், செடிகள், கொடிகள், இந்த மண்ணில் உள்ள காரியங்களை வைத்து தான் எல்லாமே உண்டானது. இரும்புகள் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டது, தங்கங்கள் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டது, நல்ல மரப்பலகைகள், மர கப்பல்கள், கதவுகள், விண்டோஸ் எல்லாம் மண்ணிலிருந்து விளைந்த மரத்தினால் உண்டானது. அதனால்தான் பிசாசு ஒரு குறிப்பிட்ட இடத்தில் சொல்லுவான், இந்த பூலோகம் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்குதுன்னா உனக்கு ஒப்பு கொடுத்தது யார்? ஏனென்றால் பிசாசுக்கு இந்த உலகம் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதுக்கு காரணம், ஆதாம் பாவம் செய்த பொழுது ஆதாம் இடத்திலிருந்து தட்டி புறக்கிய ஒரு சாவி உண்டு. தேவன் ஆதாமுக்கு ஆளுகை செய்யக்கூடிய உரிமையை கொடுத்தார். இவன் அதை கீழ்ப்படியாமை என்ற பாவத்தினால் ஆதாமை செய்ய வைத்து இவன் அதை பறித்து கொண்டான். ஏனென்றால் இவன் பரலோகத்தில் இருந்து சபிக்கப்பட்ட தூதனாக பூமியில் உளும் பொழுது அவன் சபிக்கப்பட்டவனாக இருந்தான். அந்த நேரத்தில் தான் இவன் தந்திரத்தை உபயோகப்படுத்தி ஆதாம் கிட்ட இருந்து பறித்தான். ஆதாமுக்கு கொடுத்தது யார்? தேவன். இந்த பூமியை ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய உரிமையை கொடுத்தது யார்? தேவன் கொடுத்தார். இவன் தேவன்கிட்ட திருடி வச்சிருக்கிறான். திருடனை இவன் உலகத்தில் அறிவாளிகளை எழுப்பாட்டுகிறான். தேவனை ஏற்றுக்கொள்ளாத இருமாப்புள்ள எத்தனையோ நபர்கள் இருக்கிறாங்க. அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, 8வது வசனத்தில் அழகா சொல்லுகிறது, இந்த தேவனுடைய ஞானத்தை இந்த இப்பிரபஞ்சத்து பிரபுக்கள் ஒருவனும் அறியவில்லை. அறிந்திருந்தால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைய மாட்டார்களே. யோசித்து பாருங்க, ஆண்டவருடைய கையிலிருந்து படைக்கப்பட்ட எல்லா பொருள்களில் இருந்து தான் இன்னைக்கு விஞ்ஞானம் இருக்கிறது, அறிவியல் இருக்கிறது, மருத்துவம் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. மருத்துவம் என்றால் என்ன? தேவன் படைத்த மனிதனை செக் பண்ணி படித்தது தான் மருத்துவம். தேவன் ஆதாமை படைக்கவில்லை என்றால் மருத்துவம் என்று ஒன்றுமே இல்லை. அறிவியல் என்றால் என்ன? தேவன் படைத்த பூமியை செக் பண்ணி உள்ள என்ன இருக்குதுன்னு ரிசர்ச் பண்ணுறது தான் அறிவியல். ஆர்கியாலஜினா என்ன?
இந்த பூமியில் முங்கப்பட்டதும் மறைக்கப்பட்டதும் தேவனால் மிதித்து ஒதுக்கப்பட்டதுமான நிறைய விஷயங்கள் உண்டு. புதைக்கப்பட்டது உண்டு, காலத்தினால் புதைக்கப்பட்டது உண்டு, ஆண்டுகளினால் புதைக்கப்பட்டது உண்டு. தேவன் படைச்ச நிறைய விஷயங்கள் புதைந்து இருக்கிறது. அதை தேடி கண்டுபிடிக்கிறது தான் ஆர்கியாலஜி என்ற படிப்பு. இப்படி ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. இந்த உலகத்தில் எதையும் இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் படித்தாலும் அது தேவனால் உருவாக்கப்பட்டது. அதை மனிதன் இன்னைக்கு ஆண்டு கொண்டிருக்கிறான். அதையும் தீமையாக அவன் ஆண்டு கொண்டிருக்கிறான். படைத்தவரை மறந்துவிட்டு படைப்பின் மேல் அன்பு காட்டி கொண்டிருக்கிறான். சிருஷ்டிகரை மறந்துவிட்டு சிருஷ்டியை நேசித்து கொண்டிருக்கிறான் என்று வேதம் சொல்லுது. இன்னைக்கு ஒரு பெரிய ரோல்ஸ் ராய்ஸ் கார் நிற்குது, இன்னொரு பக்கம் ஒரு வேதாகம் இருக்குது. இது ரெண்டுல எது வேணும்னு கேட்டா 700 கோடி மக்களுக்கு மேலே இருக்கிற இந்த மக்கள் எல்லாரும் அந்த ரோல்ஸ் ராய்ஸ் கார் வேணும்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் மட்டும்தான் வேதம் வேண்டும் என்று சொல்வார்கள். தேவஜனமே, நம்மளுக்கு நித்திய ஜீவனை தரப்போகிறது இந்த ரோல்ஸ் ராய்ஸ் காரு கிடையாது, பென்ஸு கிடையாது, BMW கிடையாது, கோடி கிடையாது, கோடீஸ்வரனும் கிடையாது, பங்களா கிடையாது, ஒன்றும் கிடையாது. அந்த தேவாதி தேவன், வார்த்தையாகிய தேவன், அவரை குறித்து இந்த உலகத்துக்கு அறிவில்லாமல் போனது. எல்லாத்தையும் குறித்து படித்தாங்களே, பூமியில் தேவன் உருவாக்கின எல்லாவற்றையும் குறித்து படித்து ஒவ்வொரு படிப்புக்கும் ஒரு பெயர் வச்சாங்களே. ஆனால் அந்த தேவாதி தேவனை குறித்து படிக்கணும்னு யாருக்காவது நினைவு வந்துச்சா? இதெல்லாம் உருவாக்குனவரை குறித்து படிக்கணும்னு ஏதாவது ஒரு ஸ்டடி இன்னைக்கு இருக்குதா? அதை எந்த மனுஷனும் வைக்கலை, அதை தேவனே உருவாக்குனார். ஆம் தேவஜனமே, இன்னைக்கு ஒரு பைபிள் காலேஜ் இருக்குதுன்னா அதை உருவாக்குனது யாரு? ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதன் எழும்பி அவன் ரட்சிப்பை அநேகருக்கு சொல்லி அவன் கஷ்டப்பட்டு வேதாகம கல்லூரிகளை இன்னைக்கு எழுப்பி இருக்கிறார்கள். இந்த உலகம் எழுப்பவில்லை, எந்த டாக்டர்ஸும் எழுப்பவில்லை, எந்த உலகத்தில் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத யாரும் எழுப்பவில்லை. இதன் மூலமாக என்ன புரியுது என்றால், இந்த அருமையான நேரத்தில் ஆண்டு சொல்லுகிறார், இந்த ஞானம், இந்த மனுஷர்களுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட ஞானம் அது தேவன் ஞானம் கிடையாது. அது தேவன் உருவாக்கின பொருளை வைத்து அவர்கள் படித்த ஞானம். ஆனால் நமக்கு ஒரு ஞானம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 7வது வசனம் சொல்லுகிறது, அந்த ஞானம் உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த ரகசியமாகிய தேவன் ஞானத்தையே பேசுகிறோம். அப்படி என்றால் பவுல் பேசின ஒவ்வொரு சாப்டரும் எந்த டாக்டர்களாலையும், போலீஸாலையும், எந்த பெரிய பெரிய IAS-ஆலையும், எந்த ஜனாதிபதிகளுக்கும் கொடுக்கப்படாததை பவுல் அப்போஸ்தலர் பேசினார். ஸோ உங்கள் கையில் இருக்கிற வேதம் அது நேற்றோ முந்தானேத்தோ கிடைச்சதல்ல, அது உலக தோற்றத்துக்கு முன்னாடியே, பிரிண்டிங் மெஷின் காலத்துக்கு முன்னாடியே, அந்த மனுஷனுடைய வரலாறுக்கு முன்னாடியே ஆண்டவர் ஞானமாக உருவாக்குனதை தான் பவுல் மாதிரி தேவ பக்தர்கள் ஆவியில் நிறைந்து பேசினார்கள். உங்கள் கையில் இருக்கிற புதிய ஏற்பாடு இருக்குதே, உங்கள் கையில் இருக்கிற பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடாகிய வேதம் இருக்கிறதே, அதில் பவுல் அப்போஸ்தலர் எழுதின ஒவ்வொரு விஷயமும் அவர் சொல்லுகிறார், இது உலக தோற்றத்துக்கு முன்னாடியே எழுதப்பட்டது, ரகசியம். ஆவிக்குரிய ஆயுதங்களை குறித்து பைபிள் சொல்லுகிறது, போர் ஆயுதங்களை குறித்து சொல்லுகிறது, ஆவியின் கனியை குறித்து சொல்லுகிறது, ஊழியங்களை குறித்து சொல்லுகிறது, ஆவியின் வரங்களை குறித்து சொல்லுகிறது. இதெல்லாம் உலக தோற்றத்துக்கு முன்னாடியே தேவன் பிளான் பண்ண விஷயங்கள். சுவிசேஷத்தை குறித்து சொல்லுகிறது, இயேசு வந்ததை குறித்து சொல்லுகிறது, சிலுவை மரணத்தை குறித்து சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் வந்ததை குறித்து சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் செய்கிற விஷயங்களை குறித்து சொல்லுகிறது, என்ன நடக்க போகுதுன்னு சொல்லுகிறது, 2வது வருகையை குறித்து சொல்லுகிறது, ரகசிய வருகையை குறித்து சொல்லுகிறது, நித்திய அரசாட்சியை குறித்து சொல்லுகிறது. இது எல்லாம் சத்தியம். இது எந்த உலகத்தில் உள்ள பெரிய பெரிய நபர்களுக்கும் இது தெரியாது என்று வேதம் சொல்லுகிறது. ஏனால் இதை கர்த்தரே வெளிப்படுத்துகிறார். ஸோ தேவஜனமே, நம்ம என்னதான் பெரிய பதவியில் இருந்தாலும் உங்கள் கையில் இருக்கிற வேதத்துக்கு நீங்கள் ஒரு சல்யூட் அடிக்கணும். பிகாஸ் அது அவ்வளோ விலையேறப்பட்டது, அது நம்ம கையில் இருக்குது. ஆனால் அதை குறித்து நமக்கு ஒரு உணர்வு இல்லாமல் நாம் போய்விடக்கூடாது. அதை எடுத்து தியானிக்கணும், அதை வாசிக்கணும், அதை சொல்லுகிறபடி நாம் கேட்கணும். ஸோ தேவஜனமே, நம்ம கையில் இருக்கிற தங்க சுரங்கத்தை நாம் மறக்கக்கூடாது. அது உலகம் தோற்றம் முதல் அதுக்கு முன்னாடியே கொடுக்கப்பட்ட ஒரு அருமையான வேதத்தை தான் நாம் கையில் வைத்திருக்கிறோம். ஸோ தேவஜனமே, அதை நாம் முன்னுரிமை கொடுத்து படிப்போம். அதுக்குள்ள ரகசியங்கள் இருக்கிறது. ஒரு தேவ மனிதன் சொன்னார், பைபிள் இஸ் ஓல்டு பட் ஸ்டில் இட் இஸ் ஹாட். அப்படி என்றால் அது பழசுதான், ஆனால் அதுக்குள்ள வல்லமை இருக்குது, அதுக்குள்ள ஜீவன் இருக்கிறது. எந்த புஸ்தகத்துக்குள்ளேயும் ஜீவன் இருக்காது, ஆனால் அந்த பைபிளுக்குள்ள ஜீவன் இருக்கு.
தேவச்சனங்களை இதை உபயோகப்படுத்துவோம், இந்த ஜீவனை அனுபவிப்போம். கர்த்தர் நம்ம வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடலாம், செபிக்கலாம். அன்பான ஆண்டவரே, உம்முடைய மகத்துவத்தை எழுதி கொடுத்தீங்கப்பா. ஆனால் ஜனங்கள் அதை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். ஆனால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நாங்கள் இந்த மகத்துவங்களை, எல்லா காரியத்திற்கும் மேலாக உங்கள் வார்த்தையை நீங்கள் உயர்த்தியிருக்கிறீங்க. அந்த வார்த்தையை நாங்கள் கனம் பண்ண, அதை நாங்கள் உணவாக உண்ண, அந்த ரகசியங்களை நாங்கள் தியானிக்க எங்கள் கண்களை திறந்தரணும். மனக்கண்ணை பிரகாசியும். இந்த நாள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். உங்கள் வார்த்தை எங்கள் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கு. அது எங்களை நடத்தட்டும். எல்லா துன்மார்க்கனுடைய சதியிலிருந்து எங்களை பாதுகாக்கட்டும். கர்த்தர் எங்கள் கூட இருந்து எங்கள் மேய்ப்பராய் இருப்பாராக. நாங்கள் தாழ்ச்சி அடையாமல் எங்களை நடத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. தேவையோடு இருக்கிறவங்களுடைய தேவையை சந்தியும். பயத்தோடு இருக்கிறவர்கள் பலனை கட்டளையிடும். ஆசீர்வாதத்தின் மழை என்று பொழியட்டும். இதை கேட்கிற ஒவ்வொரு பேரும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். அவன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் அவர்கள் துளிர் விடட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. இன்னைக்கு இரவு 9 மணி அளவில் ப்ரேயர் டைம் குடும்பத்தார் எல்லாரும் இணைந்து ஜெபிக்க போகிறோம். வாருங்க, நம்ம இணைந்து ஜெபிக்கலாம், விடுதலையை பெற்றுக்கொள்ளலாம். காட் பிளஸ் யூ.